ஃபேஸ் க்ளோவாக இருக்கா? க்ளோவாக இருக்கா? தூக்கம் வருது. இது பக்கத்தில் கொஞ்சம் கருப்பாக இருப்பேன். என்ன சொல்லி தொலையா, என்ன மேட்ருங்க? க்ளோவாக இருக்கா பண்ணிருக்கீங்க புரியலையா? ஆழ்வார்பேட்டை போவோமா? ஆழ்வார்பேட்டைக்கு ஃபேஸ்ல கமல்ஹாசன் அங்கதான் கமல்ஹாசன் இருக்காரு. ஆழ்வார்பேட்டையில ஸ்கின் கிளினிக்னு ஒரு கிளினிக் இருக்கு. அங்க போனீங்கன்னா உங்களுக்கு நரைமுடி, முடி உதிர்தல், ஸ்கின் கிளினிக் நரமுடிக்கு என்னயா இல்ல ஸ்கின்லயே எல்லாம் வந்துரும், யாருக்கு வந்துரும். அப்ப விக்கு எல்லாம் வந்துரும், விக்குலாம் வருமா? எல்லாமே இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு முகத்தில் தூக்கம் இல்லாம இங்க கருவளையமா இருக்கு, இல்ல கிழட்டுத்தனமான இது தோல் சுருக்கல் ஏற்படுது கிளவி மாதிரி, 6 மணிக்கு மேல தினமும் அடிச்சீங்கன்னா உங்களுக்கு தோல் சுருக்கல் ஏதாவது ஆகலாம். உடனே அப்படியே எல்லாருமே திரும்பிட்டாங்க. ஆழ்வார்பேட்டைக்கு போங்க, அந்த இடத்துல ஒரு ஸ்கின் கிளினிக் இருக்கு. ஏன்னா இன்று நம்ம முதல்வர் அங்க ஆய்வு செய்திருக்காரு. அவர் ஆய்வு செய்து அந்த இடம் நல்லா இருக்கும். அப்படியா? நான் ஏதோ ப்ரொமோஷனுக்கு காசு வாங்கிட்டாரு போல இந்த ஆளு, அந்த கிளினிக் ப்ரொமோஷன் பண்ணிட்டு இருக்காருன்னு நினைச்சேன் நானு. என்னமோ ஒரு சோப்பு எங்க வீட்டுல இது பச்சை கலர்ல வாங்கிடுவாங்க, அந்த ஒரு சோப்பு, இந்த ஃபவுண்டேஷன் டப்பா, அவ்வளவுதான். சரி, வணக்கம் சொல்ல. எங்க வணக்கத்துக்கு முன்னாடி தான் வளவளன்னு பேசுறீங்களே. அதான் வணக்கம் இல்ல, நம்ம ஆளுங்களே அடிச்சு போயிட்டு இருக்கியா. சரி, என்ன பேசலாம்? படிப்படி தலை இதப்படி முதல்ல அங்கதான் ஹெட்லைன்ஸை படிங்க. அங்கதான் 90% நிலங்கள் கையகப்படுத்தப்பட்ட நிலையில் பரந்தூர் விமான நிலைய திட்டம் ரத்து. முதல்வர் விஜய் அறிவிப்பு. தமிழ்நாட்டின் தொழில் வளர்ச்சி கடுமையாக பாதிக்கும். திமுக, பாஜக உள்ளிட்ட அரசியல் கட்சிகள் கண்டனம். பரந்தூர் இப்போ என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி தலைவர் வந்து ஒரு வீடியோ பேசியிருக்காரு. ஆமா, கூட வந்து நான் கேமரா இருக்கு, போய் பாத்துருங்க. அது விரிவான தகவல் இருக்கும், பாருங்க. ப்ரொமோஷனை போடு. எனக்கு தெரிஞ்சு பெரம்பூர் வந்து வேற ஆள் இருக்காங்க அங்க. அங்க போவாங்க. யாரு சொல்லு, எம்எல்ஏ யாரு சொல்லு பாப்போம். பெரம்பூர் எம்எல்ஏ யாரு? விஜய். ஆமா விஜய், ஆமாப்பா. சாரிங்க, மறந்துட்டேன் நானு. அதான் பரந்தூர்ல வந்து எப்படி மத்திய அரசாங்கம் எப்படியாப்பா அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதான் அங்கதான் வரும் அப்படின்றாங்க. சொன்னதுக்கு அப்புறமா இவர் வந்து பாத்தீங்களா, திமுகவும் பாஜகவும் கூட்டணி, நாங்க எதிர்த்துட்டோம் அப்படின்னு நீங்க வந்து ஒரு உருட்டுறதுக்காக இருக்காங்க. இந்த பிட்டர்ல கட் பண்ணி வச்சுக்கு வைரலாகும் ஃபியூச்சர்ல. கொளத்தூர் தொகுதியில் வாக்குப்பதிவு இயந்திரம் விவிபேட் பதிவில் குளறுபடி. தாவைக்கா வெற்றியை எதிர்த்து மு.க. ஸ்டாலின் வழக்கு. ஹைகோர்ட்டில் விரைவில் விசாரணை. இப்போ விஎஸ் பாபுக்கு நடுங்குது. இப்படிங்கிறவரு இப்படி பண்றாராம், இப்படிங்கிறாராம். கடைசியில் இப்படி ஆட விட்டுருவாங்க நீ ஆடின மாதிரி. இல்லை, இந்த வழக்கு வந்து ரொம்ப முக்கியமான வழக்கு. ஏன்னு சொன்னால், ஏற்கனவே 24 எலெக்ஷன்ஸுக்கு முன்னாடி நம்ம இவங்க ஏடிஆர் நிறுவனம் வந்து இது குறித்து ஒரு வழக்கு போட்டிருந்தாங்க. அது வந்து முன்னாடியே வந்து குவிண்டில் வந்து பூனம் அகர்வால் நினைக்கிறேன், அவங்க வந்து ஒரு முதல்ல அவங்க தான் ஒரு கட்டுரை எழுதுறாங்க. 2019 எலெக்ஷன்ஸில் நிறைய டிஸ்கிரிபன்சிஸ் வந்துருக்குது. ஏறக்குறைய வந்து 350 தொகுதிகள் பக்கம் இந்த மாதிரியான நம்பர்கள் மாறி மாறி வந்திருக்கு அப்படின்னு ஒரு கட்டுரை எழுதுறாங்க. அதை தொடர்ந்து ஏடிஆர் நிறுவனம் அப்பயும் வழக்கு தொடுக்குறாங்க. 2024 திரும்பி வழக்கு தொடுக்குறாங்க. இந்த 2 வழக்கையும் சேர்த்து தான் 24 விசாரிச்சாங்க. அந்த வழக்கு என்னன்னா, விவிபேட் இயந்திரம், நம்ம ஓட்டு போட்டோம்னே அந்த ஸ்லிப்பு இப்படி ஒரு டப்பால் இப்படி வந்து நிற்கும். அந்த நிறுவனத்தில் வர அந்த சீட்டையும் அந்த இதில் வர அந்த சீட்டையும் இவிஎம் மிஷினையும் சேர்த்து எண்ணணும். 2 டேலி ஆகணுங்கிறது தான் அந்த வழக்கு. ஆனால் நம்ம சுப்ரீம் கோர்ட்டு தான் தெரியும்ல, அதெல்லாம் செய்ய முடியாப்பா. வேணும்னா ஒன்று பண்ணுங்க, அந்த தொகுதியில் நிற்கிறாங்க இல்லையா கேண்டிடேட்ஸ், அவங்க யாராவது விருப்பப்பட்டாங்கன்னா அவங்க ஒரு தொகையை கட்டி ரீகவுண்ட் கேட்கலாம். அதுலேயும் வந்து 3ல் ஒரு பங்கோ 5ல் ஒரு பங்கோ ஏதோ ஒன்று, அதுல இருந்து ஒரு சாம்பிள் மாதிரி எடுத்து இது பண்ணுவாங்க. அதில் டிஸ்கிரிபன்சிஸ் ப்ரூவ் பண்ணாங்கன்னா அந்த கட்டுத்தொகையை நாங்கள் திருப்பி கொடுப்போங்கிற மாதிரி ஒரு சம்மந்தமே ஒரு தீர்ப்பை கொடுத்து அனுப்பிச்சிட்டாங்க. இப்போ இவ்வளோ பஞ்சாயத்து நடந்ததுக்கு அப்புறமும் ஸ்டாலின் அவர்கள் விவிபேட் இதையும் சேர்த்து எண்ணணும் அப்படின்னு கேட்டது வந்து இந்திய அளவில் இது பார்க்கப்படும். ஏன்னா மம்தா பானர்ஜியில் ஆரம்பித்து எதிர்கட்சி தலைவர்கள் பலர் வந்து சிலர் வந்து தோத்திருக்கிறார்கள். அதே போல் பலர் வந்து சின்ன சின்ன நம்பர்களில் ஆட்சி இழந்திருக்கிறாங்க. அப்போ இவங்க எல்லாரும் இந்த வழக்கை வந்து முக்கியமானதாக எடுத்துக்கிட்டு இதோடைய தீர்ப்பை முன் வச்சு அடுத்தடுத்த வழக்குகள் தொடுக்கலாம். இந்திய அளவில் பாஜகவுக்கும் தேர்தல் ஆணையத்துக்கும் இது மிகப்பெரிய நெருக்கடியை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஸோ இது பின்னாடி இப்படி ஒரு லோர் இருக்கிறது. பாஜக என்ன வேலை பார்த்துருக்குன்னா,
தேர்தல் ஆணையம் இந்த எலெக்ஷன் கமிஷன் ஆஃபீஸ் வெப்சைட்டுக்கு போயிருங்க. ம் போயிட்டு அதுல 2021 வருஷத்தை போட்டுருங்க. அதுல ஜெனரல் எலெக்ஷன், ம் அதுல கான்ஸ்டியூஷன்சி வந்து கொளத்தூர்னு போட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுல யாரெல்லாம் போட்டிக்கிட்டு இருக்காங்கன்னு பார்த்தா கிட்டத்தட்ட சங்கிப்பாயில்களா இருக்காங்க. அவங்க எல்லாம் வாங்கின ஓட்டு 12 ஓட்டு 20 ஓட்டு 30 ஓட்டு வாங்கி 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 ஓட்ட பறிச்சிருக்காங்க. சல்லிப்பல் இது சங்கிப்பல் தெரியுது. ஸோ இப்படி இப்போ வந்து கேஸ் வந்து முக ஸ்டாலின் போட்டிருக்காரு. ஆமா, இது இந்திய அளவுல ஒரு கவனம் இருக்கக்கூடிய ஒரு கேஸ். டாகி ரிட்டர்ன்ஸ்க்கு காத்துருங்க, அப்புறம் இருக்குது. டாடி வராரு, உங்களுக்கு இருக்குது. அடுத்து அமைச்சர் மரிய வில்சனிடம் லஞ்ச ஒழிப்புத்துறை விசாரிக்க வேண்டும். முன்னாள் அமைச்சர் அன்பில் மகேஷ் வலியுறுத்தல். உங்களுக்கு நச்சுன்னு வச்சுறாரா? இங்கிட்டு ஒரு கேஸ், இங்கிட்டு ஒரு வலியுறுத்தல். மாபெரும் வெற்றி டிசி. எனக்கு இந்த படம் பார்க்கும்போது என்ன தெரியுமா தோணுச்சு, இந்த படத்துல வர ஹீரோ பொத்திக்கிட்டு வீட்டுக்குள்ள உட்கார்ந்து இருந்தாருன்னா அந்த படம் முழுக்க இளவே விழுந்திருக்காது. ஒரு 5 நிமிஷம் போய் ஒரு இளவை கூட்டு வர்றது, ஒரு 5 நிமிஷம் வரேன். சீரியஸாயா ஆரம்பத்துல சொந்தக்காரன்னு கொண்டுட்டாப்ல, ஜெயிலுக்கு போயிட்டு வராரு. வந்து ஒரு போலீஸ்காரனை கொண்டுட்டாப்ல, அப்புறம் இன்னொரு போலீஸ்காரன் அவன் கொன்னதுனால அவன் இன்னொருத்தரை கொல்றான். அவன் கொன்னதுனால ஹீரோ லவ் பண்றேங்கிற ஒரு இளவு ஒரு பொண்ணு கிட்ட பேசி அந்த பொண்ணை கொண்டுட்டாங்க. இருந்திருக்கும்பா, பாட்டுக்கு பாடிக்கிட்டு ஒரு 5 நிமிஷம் போய் பாத்துட்டு வரேன்னு போய் பாத்துட்டு அந்த பிள்ளைய கொண்டுட்டாங்க. படம் முழுக்க இளவு விழுந்தது யாராலன்னு பார்த்தா ஹீரோவால தான். அப்ப ஹீரோ மூடிட்டு வீட்டுக்குள்ள இருந்திருந்தாலே நல்லா இருந்திருக்கும். இல்லன்னா அந்த ஹீரோ நடிக்காம இருந்தா நல்லா இருந்திருக்கும். அதுல எனக்கு ஒரு லாஜிக் தான் எனக்கு பிடிக்காம இருந்துச்சு. சத்தியமங்கலம் காட்டுக்குள்ள ரிப்பேர் ஆன மோட்டரை வேலூர்ல கொண்டு வந்து சரி பண்ண வந்தாங்க. ஆமா, அவ்வளவு தூரம் வந்து நீங்களே வந்துட வேண்டியதா? அதெல்லாம் நீ இந்த படத்துல வந்து லாஜிக்லாம் பார்க்க முடியாது. அந்த டைரக்டர் கொஞ்சம் உண்மை நிஜ வாழ்க்கையிலேயே கொஞ்சம் வீட்டுக்குள்ளேயே இருந்திருந்திருக்கலாம். ஆமா, அப்படி அந்த டேரக்டரோட படம் உங்களுக்கு பிடிக்கும்னாக்கா அதுக்கு முன்னாடி அந்த படம் ஒன்று இருக்கு, அதை போய் பாருங்க. மாநகரம் மட்டும் பாருங்க. அந்த டேரக்டர் நடிச்சவர் இல்லைங்க, படம் எடுத்த டேரக்டர். அவர் முன்னாடி அந்த படம் ஒன்று இருக்கு, கேப்டன் மில்லர், அது போய் பாருங்க. ஏன் அதுலயும் அதே தான் வீட்லயே இருந்திருக்கலாம். இல்லன்னா அதுக்கு முன்னாடி ஒரு படம் இருந்துச்சு, அதை போய் பாருங்க. ராக்கி வேட்டாக்குற ராக்கி நல்லா இருக்குங்க. அதுக்கப்புறம் சாணி காகிதம் வந்துச்சு, அது ட்ரை பண்ணுங்க. அவை குறிப்பிலிருந்து நீக்கியதை பயன்படுத்தினால் நடவடிக்கை எடுக்கப்படும். சபாநாயகர் ஜேசிடி பிரபாகர் பேட்டி. எப்பா தாயகக்காரங்களா பாத்துங்கப்பா, இப்ப வந்து அவை குறுக்கணுச்சு, அவை குறுக்கணுன்ற அவை குறிப்பிலேருந்து நீக்கிறத டெலிகாஸ்ட் பண்ணா தப்பு இல்ல, அதை எடுத்து யூஸ் பண்ணா தப்பு. ஆமா, விஜய் அண்ணாவுக்காக ஈரோடு அம்மாப்பேட்டையில் சட்டம் நடு ரோட்டில் பாலாபிஷேகம் செய்து சந்தோஷ ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட காட்சி. என்னங்க விஜய் அண்ணாவுக்காக நடு ரோட்டில் ஈரோடு அம்மாப்பேட்டையில் பாலை நடு ரோட்டில் ஊற்றி அபிஷேக ஆர்ப்பாட்டம் நடத்திய பால் விவசாயிகள். இல்லையா நியூஸ் அப்படி இல்லையா? அப்படிதான்டா இனிமே நீ படிக்கணும். ஓகே, அப்படிதான் படிக்கணும். சரி. ஓணத்தை வரவேற்கும் மாணவிகள். வட இந்தியாவில் களமிறங்கிய ரூட் மீடியா வாய்ஸ் ஆஃப் காமன்ஸ். தமிழ்நாட்டுக்கு போட்டது போல இந்தியாவுக்கும் முக்காடு போட திட்டமா? விஜய்க்கு அதிமுக மாஜி அமைச்சர் கேள்வி. ஆர்வி உதயகுமார்ப்பா, அதே இவ்வளவு ஜூம் பண்றேன். எனக்கு இவர் மாதிரி இருந்துச்சு. அதிமுக ஆர்வி உதயகுமார் கேட்கிறார். ஆர்வி உதயகுமார்லாம் நம்பாதீங்க, ஏன்னா ஒரு நாளைக்கே திடீர்னு தாஜேக்காக்கு வந்துருவாரு. வந்துட்டு அம்மா அன்றே என்னிடத்தில் தனியாக கூப்பிட்டு சொன்னார், உன்னை காப்பாற்ற ஒருவன் ரட்சகன் வருவான், அவன்தான் விஜய் என்று. என்ன வேணாலும் வளருவாங்க. பேசட்டும். இன்னைக்கு இவர் கேட்டிருக்காருல, இந்த கேள்வி முக்கியமானது. 3 சிலிண்டர் அறிவித்தது வாழைப்பழ காமெடி போன்றது. டிவிடி தினகரன் விமர்சனம். டிவிகே தினகரனா? டிடிவி தினகரனா? அவரையும் நம்ப முடியாது, நாளைக்கே டிவிகே தினகரனாவும். என்னைக்கு நீ நம்பி இருக்க? நம்ப முடியாது, புரியல எனக்கு. என்னைக்கு நம்பி இருக்கா? இல்ல நம்பல. இந்த 3 சிலிண்டர் பெரிய சிலிண்டர் தானே? ஆமால, அது கரெக்ட், அது தெரியல. அந்த 3 சிலிண்டர் பெரிய சிலிண்டர்னா அது இல்ல, பெருசு வெல்டிங் கம்பெனி கொடுப்பாங்க பாரு, அந்த சிலிண்டர். அந்த இது CO2 தேவைப்பட்டுச்சுன்னா கம்பெனிக்கு வச்சிருவாங்க பாரு, பெருசா அந்த சிலிண்டர் தருவாங்க வச்சுக்க வீட்டுக்குள்ள. இல்ல டக்குனு 5 கிலோ சிலிண்டர் கொடுத்தா போறீங்க. வாய்ப்பு இருக்கியா? நாங்க சிலிண்டர் தானே சொன்னோம், எத்தனை கிலோன்னு சொன்னோமான்னு கேட்பாங்க. பூந்தமல்லியில் அரசு உதவி பெறும் பள்ளியில் பள்ளி விழுந்த உணவு சாப்பிட்ட 19 மாணவர்களுக்கு வாந்தி மயக்கம். அரசு மருத்துவமனையில் சிகிச்சை. அடுத்து சாம்பார் ஊத்து, அதுல பூனை வருதான்னு பாப்போம். திமுக தான் பள்ளியை பிடிச்சி போடுது. திமுக பள்ளியை பிடிச்சி உள்ள போட்டிருக்காங்க. பள்ளி எல்லாம் வர அளவுக்கு. தாய்லாந்தில் என்ன எனக்கு ரொம்ப ரோடாகுது எனக்கு.
தாய்லாந்தில் இருந்து சென்னைக்கு கடத்திய 14.5 கோடி கஞ்சா பறிமுதல். வடமாநில பெண் கைது. நேற்று இந்த இதுல ஒரு இது பாத்தீங்க வீடியோ, புழல்ல ஒரு 2 பொண்ணுங்க வீடியோ. ஆமா. ஆமா, செம viral. என்னடா போலீஸ் எனக்கு பக்குன்னு ஆயிடுச்சு. பாத்தியா அந்த வீடியோ? வர வர ராலியெல்லாம் மறைக்குது அந்த புள்ள. நீ வந்து ஏத்து அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு போய் கார் நல்லா நின்னுட்டு இருந்தது. இந்த face cut அ அது மாதிரி தான் இருக்கு ரைட்டா. ஆமாப்பா, அப்படிதான் பாருது. என்ன இருந்துட்டா அன்னைக்கு ஷூட்ல என்ன இருந்துட்டா? சூட விட்டுருப்பா உன்ன. இதப்படியா இது சமத்தியான மின்வாரிய தனியார் மயம் நடவடிக்கை கண்டித்து நாளை முதல் போராட்டம். சிஐடி என்னது? CITU அறிவிப்பு. CITU அறிவிப்பு. எவ்வளவு பெரிய முக்கியமான அமைப்பு. டக்குனு சிஐ மாதிரி சிஐடின்னு வந்துருச்சு எனக்கு. சிஐடி நாட் ஒன். தமிழ்ல போட்டு CIT இல்ல சிபிஎம் சிபிஐ ஏஎஸ்எஃப் ஏஎஃப் எல்லாத்தையும் உட்காந்து மனப்பாடம் பண்ணும் போல. இலவச மின்சார திட்டங்கள் பறிபோகும் அபாயம். மின்வாரிய தனியார் மய நடவடிக்கையை கண்டித்து நாளை முதல் போராட்டத்தை சிஐடியு அறிவித்துள்ளது. ஸோ ஆரம்பத்துல தான் சொல்றோம், இவங்க தனியார் மயமாக்கலுக்காக தான் அது சரியில்லை, இது நொட்டா அது சொட்டன்னு சொல்றாங்க. நல்ல வேளையாக சிஐடியு முன்பாகவே முடித்துக் கொள்வது தோழர்களுக்கு வாழ்த்துக்கள். திமுக கூட்டணியில் இருந்து வெற்றி பெற்றவர்களுடன் ஆட்சி அமைத்துள்ளீர்கள். தாவேகாவுக்கு ரோஷம் இருந்தால் காங்கிரஸை வெளியே அனுப்பிவிட்டு ஆட்சி அமையுங்கள். அமைச்சர் ஆதவ் அர்ஜுனாவுக்கு நேரு அண்ணன் கேட்க முடியாது அவையிலங்கிறதுனால அவங்க சட்டமன்றத்துக்கு வரும்போதே ChatGPT ஜெமினி எடுத்து என்னதான் 4 கெட்ட வார்த்தையில திட்டு அப்படின்னு கேட்டுட்டு தெரியும்ல அது எப்படி திட்டோம்னா ரொம்ப மோசமா திட்டுன்னு கேள்வி வைக்காம திட்டம். அப்படி திட்டினதெல்லாம் படிச்சுட்டு ஓகே அப்படி தொடச்சுதான் வராங்க. அதெல்லாம் பெருசா அவங்க எடுத்து பழனி நில மோசடி வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்ற கோரிய மனுக்கள் தள்ளுபடி. அந்த இடம் ராசி அப்படிதான். கீழே கமெண்ட் போடுறான், பார்த்து வழுக்க போகுதுன்னு. இதெல்லாம் ரொம்ப தப்பு. மழை பெஞ்சிருக்கு சபையில என்ன வச்சுட்டு இதெல்லாம் பேசக்கூடாதுங்க. வேற மாதிரி ஆயிடும் பார்த்து. மழை பெஞ்சிருக்கியா என்ன பண்ற? எல்லாருக்கும் தான் வழுக்க இருக்கு. டவுன் ப்ளீஸ். இதெல்லாம் சகஜமாயி போச்சு. என்ன பேசிட்டு போங்க. மறக்கிறியா? திமுக உறுப்பினர்கள் வெளிநடப்பு மறக்குது. அதெல்லாம் தெரிஞ்சிருச்சு எல்லாருக்கும். போடு. அடுத்த படிங்க. தமிழ்நாடு வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்கும் தாவேக அரசு துணை இல்லை. பரந்தூர் விமான நிலையம் அரசியல் காரணங்களுக்காக கைவிடுவதா? தொழில் வளர்ச்சி எங்கே போகும்? முன்னாள் அமைச்சர் தங்கம் தென்னரசு சரமாரி கேள்வி. 4 கேள்வி நறுக்க புடுங்கிறது உனக்கு ரோடாவது இன்னைக்கு. சொல்லுங்க. பேசக்கூடிய ஆளுதான். பேட் வைப்ஸ் இருந்துச்சு. எப்பவுமே ஒண்ணுதான் இருக்கும். இன்னைக்கு 2 பேட் வைப்ஸ். ஆமா ஆமா. சொல்லு ஏதோ பண்ண வளர்க்கக்கூடிய வழக்கிலே இருக்கு. இல்ல ஏதோ சொன்னீ ஏதோ காதுல வாங்கலையா? 4 கேள்வி நறுக்குன்னு கேட்டிருக்காப்ல. யாரு? தங்கம் தென்னரசு அண்ணன். யாருகிட்ட? நேர்ல கேட்டாலே சொல்ல மாட்டாங்க, வெளியில வந்து கேட்டிருக்காரு. ஐயா எங்கிட்ட கேட்கலையேன்னு போயிட்டாங்க. இல்ல இன்னைக்கு கேட்டிருக்காரு. இப்ப நறுக்குன்னு நாளைக்கு நாங்க பேசுறோம். அர்த்தமா? பள்ளி கல்வித்துறைக்கு நிதி ஒதுக்கீடு குறைவு. நண்பா நண்பீஸ் குழந்தைகளுக்கு தாவேக அரசு தரும் பரிசா? முன்னாள் அமைச்சர் கோவி செழியன் கேள்வி. அண்ணன் 2 நாளா நறுக்குன்னு அவரு ரொம்ப ஹார்ஷா கேக்குறாப்புல. உசிலம்பட்டி காணாமல் போயிருக்குமா? தாவேகா எம்எல்ஏ பேச்சுக்கு திமுக பதிலடி. அது எப்படி உசிலம்பட்டி காணாம போவாங்க? லெஃப்ட் பாண்டி இருக்காப்ல இல்ல தூக்கி லெஃப்ட் உசிலம்பட்டி காணாம அப்படின்னு பங்காளி எம்எல்ஏ ஃபுல்லா பேசியிருக்காதா சொல்லிவிட்டேன் அப்படின்னு. அவர் வந்து அந்த ஜாதி வெறி இல்ல, அவரை சொல்லல. அவர் இல்ல அவர் லெஃப்ட் பாண்டியா? நீ சொல்ற ரைட் பாண்டியா? இங்க பாருங்க, வாக்களிக்கும் உரிமை இருந்திருந்தால் முருகனே திமுகவுக்கு தான் போட்டு இருப்பார். முன்னாள் அமைச்சர் சேகர்பாபு பேட்டி. பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்தவர்கள். எனக்கு தெரிஞ்சு அது என்னமோ உண்மைன்னு தான் நினைக்கிறேன். திருப்பரங்குன்ற விவகாரமே அதுக்கு பெஸ்ட் உதாரணம்.
அதை விட பெஸ்ட் உதாரணம் வேற எதுவும் இருக்க முடியாது. ஏன்னா அந்த மலையை பூரா பிரிச்சு மேய்ஞ்சு வித்து தீர்த்து 4-5 பிரிச்சுட்டாங்க. அதுல பொத்திக்கிட்டு இருந்தவங்களாம் வேற, அந்த விவகாரப்போ பொத்திக்கிட்டு வீட்டுக்குள்ள இருந்தவங்களாம் வேற. அப்படி இல்ல அப்ப தெரிஞ்சிருக்காதுங்க அப்போ. ஏன்னா முருகனை எல்லாரும் கையில எடுத்துட்டாங்க. ஆமா ஆமா. பாஜக கையில எடுக்குது, சீமா எங்க அண்ணங்கிறாரு, முருகன் நானும் ஓடி விளையாடி இருக்கோம் சொன்னாங்க. என்னமா வருது விளையாடுறாங்க முருகனை தூக்கிட்டு. ஆனா முருகனை தூக்காமலே முருகனுக்காக சப்போர்ட் பண்ணது திமுகவும் கம்யூனிஸ்டுகள் விசிக தான். ஆமா இந்த 3 கட்சியே தான். இப்ப முருகனை பத்தி பேசாம இருந்தது அது நம்ம ஆளு. அது இப்ப நம்ம இது பேச முடியாத இடத்துல அவங்க இருக்கிறாங்க, அதனால பேச முடியாது. சரி சரி தப்பு இல்லை. அப்புறம் ஆப்சி கங்கனா கூடுதல் கடும் மோதல். கங்கனாவா? சவுகார் ஜானகி மறைவுக்கு சட்டசபையில் இரங்கல் தீர்மானம். இது ரொம்ப கவனிக்க வேண்டிய மேட்ரு. நீ கவனி. இல்ல பாரதி ராஜாக்கு கீழே ஒரு லாஸ்ட் செய்தியா படியா படியா என்ன முடிச்சாச்சு. என்ன சொன்னா திமுக சவுகார் ஜானகி மறைவுக்கு சட்டசபையில் இரங்கல் தீர்மானம். திமுக அவங்கள மாதிரி இல்ல. இப்ப என்னன்னா கலைஞரனுடைய நினைவு நாள் அன்னைக்கு சட்டப்பேரவை நடந்தது. ஒரு முன்னாள் முதல்வர், ஒரு எதிர்கட்சியினுடைய தலைவர், அதெல்லாம் தாண்டி தமிழ்நாட்டை வந்து இந்த காலம் ஆண்டிருக்கிறாரு. ஒரு முக்கிய தலைவர், அவரு நிறைய விஷயங்களை கொண்டு வந்திருக்கிறாரு. அவருக்கு வந்து ஒரு இரங்கல் தீர்மானம் போடல, அவர் ஒன்றும் நினைவு தீர்மானம் போடல. விமர்சனங்கள் இருந்தாலும் இதை பண்ணிருக்கணும்ல. தேமுதிகல இருந்து இன்னைக்கு முதல்வருக்கே நாங்க பண்ணல. இரங்கல் தீர்மானம் செத்தா போடுறதுயா? இவங்களுக்கு பண்ணி இன்னைக்கு வந்து விஜயகாந்த் அவர்களுக்கு வந்து ஏதோ இதாமே பிறந்த நாளா இறந்த நாளா? நீ பிறந்த நாளா? சாரி நான் இறந்த நாள் நினைச்சிட்டேன். விஜயகாந்துக்கு வந்து நம்ம ஒரு பையன் பிரபாகர் அவர் கேட்டிருக்காப்புல நாக்கு கொடுக்குற மாதிரி, நீங்க திமுக தீய சக்தின்னு சொன்னீங்க, ஆனா ஸ்டாலின் வீட்டுக்கு போயிட்டீங்க, சிவி சண்முகம் வீட்டுக்கு போனீங்க, எல்லா கட்சிக்கும் ஆபீஸுக்கும் போனீங்க, கேப்டன் உங்களை வளர்த்து விட்ட கேப்டனோட சமாதிக்கு வந்தீங்களா? கேள்வி. எங்க அண்ணன் விஜயகாந்த் சொன்னது மாதிரின்னு ஊர் ஊரா போய் ஓட்டு பிச்சை கேட்டீங்க. நான் என்ன கேக்குறேன், அவரை பார்த்து தானே பேண்ட் போட ஆரம்பிச்சீங்க. அவர் தாங்க சொன்னாரு பேண்ட்டுங்க. விஜய பிரபாகரன் தான் சொன்னாரு, என்ன பார்த்துதான் எல்லாரும் பேண்ட் போட ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த ஊருக்குள்ள முதல்ல பேண்ட் போட்டது யாரு? நான் தான் அப்படின்னு சொன்னாரு. நான் மதுரை அந்த சைடு பேசிட்டு இருந்தோமா, எங்க ஊர் சைடு எல்லாம் வந்து வேண்டாம் விடு, அதனால நான் அப்படி கனெக்ட் பண்ணிட்டேன். நீ மேல எனக்கு அது தெரியாது, நான் இந்த பக்கம் டெல்டா பக்கம். நான் சரி ஓகே, ஏன் விஜயகாந்த் அவருடைய நினைவிடத்திற்கு விஜய் போகல அப்படின்னு கேட்கும்போது கீழே ஒருத்தன் போட்டுறான், எதுக்கு எங்க அண்ணா அன்னைக்கு வந்து போய் செருப்படுத்த அடிச்சிங்க மறுபடியும் வரதுக்கான்னு கேட்டிருக்காங்க. நாங்க 2 பேர் போட்டோவையும் பக்கத்து வச்சுக்கோம்ப, எங்க அண்ணன் போட்டோ பிடிங்கி விசிறுனீங்க. இன்னைக்கு விஜய் வந்து வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு அவருக்கு பிறந்த நாள் அப்படின்றதுனால. ஏன் போகல? அம்பேத்கர் கொள்கை தலைவர்ன்றாரு, ஜெயிச்சு இத்தனை மாசம் ஆகுது, ஏன் மணிமண்டபத்துக்கு போகல? சொல்லு, ஏன் போகல கேளு. இல்ல அந்த ரீல்ஸ் உனக்கு காமிச்சிருவேன், டிஸ்பிளேல போட்டு. சரி விஜயகாந்த் விடுங்க, போட்டேன் ஒரு ரீல்ஸ் காமிச்சிருவேன். விஜயகாந்த் விடுங்க, அம்பேத்கர் கொள்கை தலைவர்னு சொல்றாருல, அறிவாலயத்துல அம்பேத்கர் சிலை இருக்கான்லாம் கேக்குறாருல, சிஎம் ஆகி எத்தனை மாசம் ஆகுது? 100 நாள் கொண்டாடி முடிச்சிட்டீங்கல்ல, இன்னும் முதல்வர் விஜய் அம்பேத்கர் மணிமண்டபத்துக்கு ஏன் போகல? டெய்லி அந்த வழியா வந்துட்டு போறாரு, ஏன் போகல? உள்ள ஏன் போகல? வீட்டுக்குள்ள போட்டோ வச்சு கும்பிடுறாயா? அம்மாரியா மனசுல வச்சிருக்காருயா அம்பேத்கரை. இந்த சைடு அம்பேத்கர், இந்த சைடு பெரியார், அப்படி கண்ணுல வாழ் வேலுநாச்சியார், அஞ்சலி அம்மா, சவுக்கு தோப்பு, எல்லாருமே சவுக்கு தோப்பு. வெளில போங்க, வெளில போங்க, சவுக்கு தோப்பு இரியா. இந்த பக்கம் ஜெகதீஷ் பழனிசாமி, இந்த பக்கம் குஷி ஆனந்த், வாயில வந்து ஆதரவு வச்சிருக்காருயா. அவரு உடல் உறுப்புகளில் அனைத்தையும் அவர் வந்து கட்டி கூப்பா வச்சிருக்காருயா. அதை அவரை போய் தப்பா பேசாத சத்தியமா. அப்ப நான் எங்க இருக்கிறோம் அதான் சொல்றாரு, இதயத்துக்கு பக்கத்துல. அடுத்து வேற ஏதாவது செய்தி இருக்காமா? கடைசி உடல் உறுப்பு அதான், தமிழகத்தில் குறைந்த வயதில் 19 மாத குழந்தை உடல் உறுப்பு தானம். ஆமா, இந்த செய்தி பார்த்தேன். வேகமா அந்த இதெல்லாம் இதயத்தை எடுத்துட்டு வெளியே ஓடுனாங்க, குடும்பத்தினர்லாம் அழுதாங்க. பரவாயில்ல, 19 மாத குழந்தை உடல் தானம் செய்யணும், அனைவரும் உடல் தானம் செய்யணும். உடல் உறுப்பு தானம், இப்படி உடல் உறுப்பு தானம் இவ்வளவு தூரம் வளர்ந்ததுக்கு காரணம் எம்கேஎஸும் போன திமுக ரெஜிமும். ஏன்னா உடல் உறுப்பு தானத்துக்கு அவ்வளோ கேம்பெயின் பண்ணி அவரே அறிவிச்சு அவரே பழக்கிட்டாங்க. இதுக்கெல்லாம் திமுக காரணம் சொல்ல மாட்டாங்க, அது தெரியவே தெரியாது. நன்றி.